ஐயோ சித்தப்பா, உங்களுக்கு நியாயமா அவார்டு கொடுக்கணும். ஆக்டிங்ல எங்க அம்மாவையே நீங்க மிஞ்சிட்டீங்க போங்க. இப்ப எதுக்காக நீ இப்படி துள்ளி குதிச்சிட்டு இருக்கனே புரியலையே. உன்னோட பிளான் தான் வீணா போச்சுல. இவ நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய டைலாக் அடிச்சா, அந்த காதுக்கும் ராதாக்கும் நடுவுல பிரச்சனையை உண்டாக்குறேன்னு சொன்னல. இவ்ளோ பிளான் பண்ணி என்ன பிரயோஜனம்? 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன சண்டையை கூட ஏற்படுத்த முடியலையே உன்னால. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ராதா மோகன் கிட்ட ஏதோ சொல்லிருக்க மாட்டான்னு தோணுது. என்ன நீங்க குஷியோட போட்டோ அப்ப பறந்தது கவனிக்கலையா? கவனிச்சனே. அறிவு கெட்ட அம்மா துளசி தான் ராதாவை அப்ப தடுத்தா. 2 பேரும் என்ன ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாம? அது வந்து சித்தப்பா, ஆக்சுவலி என்னோட உண்மையான பிளான் இன்னைக்கு நடந்தது கிடையாது. பின்ன இன்ஃபேக்ட் என்னோட உண்மையான பிளான் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. நாளைக்கு ராத்திரி ஹோலி பண்டிகைக்கு நெருப்பு மூட்டும் போது வீட்டில் இருக்க எல்லாரும் வெளியே இருப்பாங்க. அப்ப ராதா வீட்டுக்குள்ள தனியா இருப்பா. அப்பதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்கும். அது ராதாவை பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடும். பெத்தவங்க கண்ணுக்கு குழந்தைங்க எப்பவுமே பெருசாக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையோட யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு. நம்ம இவங்களை எவ்வளவுதான் குழந்தைங்களாவே பார்த்தாலும் சரி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவங்க பெரியவங்களாயிடுவாங்க. குஷி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பெரியவங்களாகிறாங்க. அதனால எனக்கு கவலையும் அதிகமாயிட்டே இருக்கு. அதுலயும் முக்கியமா குஷி என் பக்கத்துல இல்லாத நேரத்துலலாம் மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் வர ஆரம்பிக்குது. உலகத்துல எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அம்மாங்கிற உறவு விலை மதிப்பில்லாதது. ஒரு தாயோட மனசுல எப்பவுமே தன்னோட பொண்ணு நினைச்சு ஒரு பயம் இருக்கும். அதுவும் இப்பெல்லாம் என்னோட பயம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா ஆபத்துங்கிறது வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்ல, வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கு. துளசி அக்கா, நீங்க குஷியை கண்ணு கருத்துமா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு நொடி கூட உங்க பார்வையை விட்டு அவளை விலக விட மாட்டீங்க. ஆனா இன்னொரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம 2 பேரும் எப்ப பார்த்தாலும் குஷி கூடவே இருக்க முடியாது. இந்த நிலைமையில நம்ம குஷியை நாம பாதுகாப்பா வைக்கணும்னா நம்ம குஷிக்கு நம்ம எல்லா விஷயங்களையும் கத்து கொடுக்கணும்க்கா. அவளை பாதுகாக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். இப்போ நேரம் வந்துருச்சு. ஒரு அம்மாவா என் பொண்ணு கிட்ட நான் எல்லா விஷயங்களையும் பேசி ஆகணும். நல்ல வேளை ராதா, குஷி கூட நீ இருக்க. இவன் என்ன பொண்ணா இல்ல பிரச்சனையா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டேன். இங்க வரும்போது எவ்வளவு அப்பாவியா இருந்தா, ஆனா இப்ப பார்த்தா சண்டிராணி மாதிரி நடந்துக்கிறா. இவளெல்லாம் பொதுவா எப்ப பார்த்தாலும் நீங்க என்னை திட்டுறதுல குறை சொல்றதுலயே குறியா இருப்பீங்க மோனையா. ஆனா அப்பப்போ இப்படி நடுவுல நீங்க எனக்கு ஒரு அன்பை காட்டுறீங்க பாருங்க, போதும். இதுக்காக தானே நான் உயிர் வாழ்றேன்.
இவ எதுக்கு அழறா? ஒருவேளை மருந்து போடும்போது வலிக்குதோ? சூரியன் கூட மேற்கு உதிக்க வாய்ப்பு இருக்கு மோனையா. ஆனா நீங்க எப்பவும் என்னைக்கும் என்ன காயப்படுத்த மாட்டீங்க. எழுப்பிய கேட்டுருவோமா? வேண்டாம் 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 வேண்டாம். நான் எதுக்கு இவ்வளவு எழுப்பணும்? எழுப்ப போய் ஷாலுவா மாறிட்டானா? காலையிலே கேட்டுப்போம். ஹே கிருஷ்ண பரமாத்மா, குட் நைட். குஷி, எனக்கு என்ன தோணுதுன்னா உன்னோட இந்த செல்ல பொம்மை இருக்குல்ல, கொஞ்ச நாளைக்கு இத டீனா வீட்ல விட்டுட்டு வரட்டுமா? நோ, நெவர். ஏன்? ஏன்னா அவ என்னோட டாலை உடைச்சிருவா. அவளை ஸ்கூல்ல எல்லாருமே உடைக்கிற டீனான்னு தான் சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் எதையாவது உடைச்சிட்டே தான் இருப்பா. அப்படியா? அப்பனா ஜான்வி கிட்ட கொடுத்துடலாமா? ஹா, ஜான்வி கிட்ட வேணா கொடுக்கலாம். ஆனா ஏன்? ஏன்னா அவளுக்கு பொருட்களை கேர் பண்ண தெரியும். அப்படின்னா உன்னோட இந்த பொம்மை ஜான்வி கிட்ட பாதுகாப்பா இருக்கும், ஆனா டீனா கிட்ட இருக்காது. குஷி, இப்ப நீ பெரிய பொண்ணாகுற. எப்படி நீ உன் பொம்மைய பத்திரமா பாத்துக்கிறியோ, எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கிறியோ, அதே மாதிரி நீ உன்னையும் நல்லபடியா பாத்துக்கணும். உன்னை நீ தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆனா எனக்கு என்ன ஆக போகுது? நான் சேஃபா தான் இருக்கேன், பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். சரி, நீ எனக்கு சொல்லு, உன் அப்பா உன்னை தொடும்போது, உன்னை கட்டி பிடிக்கும் போது உனக்கு அது எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும்ல? அப்புறம் பாட்டி ஆசையா உன் தலைய கோதி விடும்போது, சித்தப்பா உன்னை பைக்ல வச்சு மார்க்கெட் ஃபுல்லா ரவுண்ட் அடிப்பாருல்ல, அப்புறம் அஜித் மாமா உன்னை தூக்கி வச்சுட்டு சுத்துவாரே, அப்ப எப்படி இருக்கும் உனக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்கெல்லாம் உன்னை நல்ல எண்ணத்தோடு தொடுவாங்க. ஆனா குஷி, எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வேற மாதிரி இருப்பாங்க. அவங்க உன்னை தப்பான முறையில தொடுவாங்க. அவங்களோட எண்ணம் தப்பானது. தவறான ஸ்பரிசம் அப்படின்னா பேட் டச்சா? ஹா, சரி, இப்போ இந்த பொம்மையை பாரு. இது உனக்கு பிடிச்ச பொம்மை தானே? இப்போ இத கட்டி பிடிச்சு இது மேல பாசமா இருந்தா இதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல? ஒருவேளை இதே பொம்மைய ரொம்ப அழுத்தி பிடிச்சனா, வலுக்கட்டாயமா பண்ணனா, பொம்மைக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆ, இதுதான் தவறான ஸ்பரிசம். குஷி, நீ எப்படி உன்னோட பொம்மைய ரொம்ப அழகா பாத்துக்கிறியோ, எப்படி யாருக்குமே உன்னோட இந்த பொம்மைய தப்பா தொடுறதுக்கு எந்த உரிமையும் இல்லையோ, அதே மாதிரிதான் யாரா இருந்தாலும் உன்னை தப்பா தொடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் அதுலயும் முக்கியமா உன் உடம்புல எல்லாரும் தொடக்கூடாத இடங்களை, அதாவது முக்கியமான இடங்களை. உடல்னா பாடி தானே? ஹா ஹா,
விசேஷ அங்கம் அப்படின்னா ஸ்பெஷல் பார்ட் ஆஃப் த பாடி தானே? ஹா அதாவது பாடியோட ஸ்பெஷல் பார்ட்ஸ். ஹா ரைட் ராதா? வெரி குட் குஷி, வெரி குட். புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ராதா குஷி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கா? நான் இப்பவே போய் அவளை கண்டிக்கிறேன். வேண்டாமா, ராதா அவகிட்ட பேசிட்டோம், விடுங்க. மோகன், அவ சின்ன பொண்ணுப்பா. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியணுமா? அம்மா, ராதா செய்யற இந்த காரியம் ஒரு பொறுப்புள்ள அம்மா செய்யற காரியம் தாமா. அம்மா, நம்ம குஷி மேல அளவில்லாத பாசம் வச்சிருக்கிறதுனால மறந்துடுறோம். அவ இப்ப பெரியவள் ஆயிட்டு இருக்கா. இந்த விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியணுமா? ஹா குஷி, அதேதான். உடம்போட சில இடங்களை நம்ம யாருக்குமே காட்ட மாட்டோம். சரி குஷி, நீ எனக்கு சொல்லு. நீ குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவல, அப்ப நான் உன்கிட்ட என்ன சொல்லுவேன்? குஷி, பாத்ரூம்ல இருந்து டவலை கட்டிட்டு உள்ள வரணும். சரியா சொன்ன. எதுக்காக நான் அப்படி சொல்றேன்? ஏன்னா உடம்போட சில இடங்களை நம்ம எப்போ யாருக்கும் காட்டக்கூடாது, புரியுதா? ஏன்னா அதெல்லாம் பாடியோட ஸ்பெஷல் பார்ட்ஸா இருக்கும். அப்புறம் குஷி, ஒருவேளை யாராவது பெரியவங்க உன்னோட இந்த ஸ்பெஷல் பார்ட்ஸை தொட்டா அதுதான் தப்பான தொடுதல். ஆனா பெரியவங்க ஏன் பேட் டச் பண்ண போறாங்க? ஏன்னா குஷி, ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களோட ஹோலி ஐட்டம்ஸ். ஏன்னா குஷி, ஒரு சில பெரியவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க பேடா இருப்பாங்க. சொல்றது புரியுதுல்ல? இங்க பாரு, சில ஸ்பரிசங்கள் ரொம்ப சரியா இருக்கும். அப்படி உன்னை சரியான முறையில தொடுறவங்கள குஷி நீ தைரியமா நம்பலாம். ஆனா சில ஆனா சில ஸ்பரிசங்கள்ல அது ரொம்ப தப்பா இருக்கும் குஷி. நாம அப்படி தப்பா தொடுறவங்களை என்னைக்குமே அலோவ் பண்ணவே கூடாது. அவங்கள நீ நம்ப கூடாது. அவங்கள விட்டு தூரமா ஓடி போயிடணும், புரியுதா? அப்புறம் குஷி, வெளியாளுங்க மட்டும் கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்களும் கெட்டவங்களா இருக்கலாம். உதாரணத்துக்கு மாமா. மாமாவா? கம்சன் மாமா. என்ன இருந்தாலும் அவர் கடவுள் கிருஷ்ணரோட மாமா தானே. அவர் எத்தனை வாட்டி கடவுள் கிருஷ்ணரை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. இப்போ நீ எனக்கு சொல்லு, ஒருவேளை யாராவது உன்னோட இந்த பொம்மையை உடைக்க முயற்சி பண்ணா நீ என்ன பண்ணுவ? நான் ரொம்ப வேகமா போய் என் டாலை புடுங்கிட்டு வந்துருவேன். வெரி குட், வெரி குட் குஷி. அப்புறம் சத்தம் போட்டு கத்தணும். யாராவது தப்பா தொட முயற்சி பண்ணாங்கன்னா நல்லா கத்தணும். அவங்க கிட்ட சொல்லணும் நோ. அப்புறம் அங்க இருந்து தூரமா ஓடிடணும். ஓகே, ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடணும். யாராவது சேஃபான ஆள் கிட்ட போயிடணும். புரியுதுல குஷி? அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன நடந்ததோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவங்க கிட்ட சொல்லிடணும். நீ நம்புறவங்க கிட்ட தான் சொல்லணும். அதாவது உன் அப்பா மாதிரி, உன் பாட்டி, உன் அத்தை, உன் ஸ்கூல் மேடம், இல்ல என்கிட்ட, உன் ராதா கிட்ட. ஆனா எல்லாரும் பெரியவங்களோட பேச்சை
அப்புறம் அவங்க என்னையே பிடிச்சி திட்டாங்கன்னா? ஒருவேளை யாரும் என் பேச்ச நம்பலனா? இங்க பாரு குஷி, உன்னையே எல்லாரும் திட்ட போறாங்க. நீதான் எந்த தப்பும் பண்ணலையே. தப்பெல்லாம் உன்னை தப்பான எண்ணத்தோட தொட முயற்சி பண்ணவங்களோடது தானே. எப்பவுமே வேற யாரோ பண்ற தப்புக்காக உன்னை நீயே கம்மியா நினைக்க கூடாது. அதுவும் முக்கியமா தப்பானவங்களோட தப்ப மறைக்க என்னைக்கும் முயற்சி பண்ணக்கூடாது. இங்க பாரு குஷி, அப்பா, பாட்டி, ராதா, நாங்க எல்லாரும் உன் மேல உயிரிய வச்சிருக்கோம். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எப்ப வேணாலும் யாராவது உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா, ஏதாவது பேட் டச் பண்ணாங்கன்னா, இல்ல எதுவா இருந்தாலும் நீ அப்படியே வந்து எல்லா உண்மையை சொல்லிட. நீ எப்பவும் எதுக்கும் பயப்படக்கூடாது. எப்பவும் உண்மையதான் சொல்லணும். என்ன நடந்தாலும் சரி குஷி, அது நாங்கெல்லாம் எப்போ உனக்கு துணையா இருப்போம். ஆமா குஷி, நாங்க எல்லாரும் எப்போ உனக்கு துணையா இருப்போம். ஒருவேளை உன் கூட யாரும் துணையா இல்லைனாலும் நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். யாரு டீனா, யாரு ஜான்வின்னு. யாரு உன்னோட இந்த பொம்மையை உடைப்பாங்க, யாரு மாட்டாங்கன்னு. சோ இன்னைக்கு நாம என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதை ஒரு முறை மறுபடியும் சொல்லி பார்க்கலாமா? அது ஒரு நர்சரி ரைம் மூலமா. இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மாதிரி சில ஸ்பரிசங்கள் நன்மையானது, சில ஸ்பரிசங்கள் தீமையானது. தவறான ஸ்பரிசம் ஏற்பட்டால், தொட்டாலோ இல்ல கட்டிப்பிடிச்சாலோ உடனே அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம். அம்மா அப்பா சேர்ந்து அவங்கள அடிப்போம். அதுக்கப்புறம் குஷிக்கு கிடைக்கும் நிறைய நிறைய சந்தோஷம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், சில ஸ்பரிசங்கள் நன்மை, சில ஸ்பரிசங்கள் தீமை. தீமை. You both are the best. நீ ரொம்ப ரொம்ப லக்கி குஷி. ஏன்னா உனக்கு ராதா, மோகன் மாதிரி அம்மா அப்பா இருக்காங்க. கடவுளோட அருளால எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா இருக்கணும். தன்னோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த கத்து கொடுக்கணும், அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். எவ்வளோ அன்பை காட்டணுமோ காட்டிக்க ராதா. எப்படி பார்த்தாலும் நீங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது இதுதான் கடைசி நாள். ஏன்னா இன்னைக்கு ஹோலிக்கு அப்புறம் நீங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு தசையா செதறதான் போறீங்க. அம்மா சீக்கிரம் வாங்க, யாராவது பாத்துற போறாங்க. இங்க பார் தாமினி, நிஜமாவே இதை செய்யணும்னு நினைக்கிறியா? ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அந்த 2 அடி சூனியக்காரிக்கு வேற தெரிஞ்சிருச்சுன்னா? ஆனா இப்ப இதை விட்ட வேற வழி இல்லம்மா. எப்படி நம்ம அந்த பேப்பர்ஸை ராதா கையில மாட்டாம தடுத்தோமோ அதே மாதிரி இந்த பேப்பர்ஸும் ராதா கையில மாட்டாம நாம தடுக்கணும்.
அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர்ஸ் அந்த பேப்பர்ஸை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத்தனை வருஷமா நாம யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்த ரகசியம் இந்த பேப்பரால ஒரு நிமிஷத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். சரி அம்மா, என்னால இப்போ இந்த பேப்பர்ஸ் ஒழிச்சு கட்ட டைமே இல்ல. நான் இப்போ இத சித்தப்பாவோட ரூம்ல வச்சுட்டேன். ஏன்னா சித்தப்பாக்கும் ராதாக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, அதனால தப்பி தவறி கூட சித்தப்பா ரூமுக்கு ராதா போகவே மாட்டா. அதனால இப்போதைக்கு நாம சேஃப் தான். சரியா சொன்ன. அது மட்டும் இல்லாம பூபதிய பார்த்தா ராதா தெரிச்சு ஓடுறாளே, அதனால அவன் ரூம் பக்கமே போக மாட்டா. எக்ஸாக்ட்லி. பூஜை முடிச்சிட்டு நாம வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே நான் அந்த பேப்பர்ஸை எரிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம தலைமையில இருக்கிற ஆபத்து நிரந்தரமா எரிஞ்சு போயிடும். அந்த 2 அடி சூனியக்காரிக்கு நாம செய்யற எதுவுமே தெரிய போறதில்ல. அவ கூடவே இருந்துட்டு நம்ம வேலையை நல்லபடியா முடிச்சுக்கணும். அதை நான் உடனே படிச்சாகணும். ஒருவேளை துளசி அக்காவோட மரணத்தை பத்தின ரகசியத்தை நான் தேட முயற்சி பண்றேனே, அது இதுவா கூட இருக்கலாம். நீ எவ்வளவு வேணா புத்திசாலியா இருக்கலாம் ராதா, ஆனா என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு அரை லூசுதான். இந்த ஹோலி இந்த வீட்டுல உனக்கு கடைசி ஹோலியா இருக்கும்.